வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான வரகரிசி வச்சு சூப்பரான ஒரு பாயசம் செய்யலாங்க. வரகரிசி பாயசம், கோடோ மில்லட் பாயசம். ஸ்வீட்டுக்கு நான் இதில் ஸ்பெஷலாக ஒன்று சேர்த்துருந்தேங்க. வாங்க இப்போ அது என்ன பொருள்னு பார்க்கலாம். இந்த பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கோடோ மில்லட் பாயசம், மில்லட் பாயசம், அருமையான இந்த மில்லட் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவு வரகரிசி போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துருச்சுங்க. இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுருவோம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு அதையும் போட்டு நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம், 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு இதையும் நம்ம அந்த அரிசியோடு சேர்த்து கொட்டி வச்சிடலாங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நம்ம ஒரு குக்கரில் போட்டுருவோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு கழுவியாச்சுங்க. இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பால், காய்ச்சின பாலும் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. ஆவி வெயிட் போட்டு 2 சவுண்டு இறக்கிடுவோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் பொறுமையாகவே நல்லா வேகட்டுங்க. அடுப்பில் அப்படியே வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இறக்கிட்டேன். பருப்பும் இந்த அரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க, ஒன்று போல் சேர்ந்து. இந்த பாயசத்துக்கு நான் ஸ்வீட்டுக்கு ஒரு பொருள் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கருப்பட்டி தாங்க சேர்த்துருந்தேன். அருமையாக டேஸ்ட்டே வேறு மாதிரி புது இதுமாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதை நம்ம கரைச்சிப்போம். ஒரு 3/4 கப் அளவு இந்த கருப்பட்டி நம்ம தூள் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ இந்த கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம டைரெக்டாக வேக வச்சுருந்த அரிசியிலேயே வடிகட்டிக்கலாம். அரிசியும் பருப்பு சேர்ந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. அதில் இது டைரெக்டாக அப்படியே வடிகட்டிட்டு இது போல் கிளறிக்கலாம், கிண்டிடலாம். கலந்துட்டு இதில் தேவைப்பட்டால் கூட நம்ம சுடு தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவு நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கலாங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதையே நல்லா கலந்துருவாங்க. இப்போ இந்த பாயசத்தில் வெல்லம் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் சேர்த்து கலந்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் இந்த பாயசத்தில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றிடலாங்க. இதுவும் நல்லா இந்த பாயசத்துக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால் இதில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்கவும் வேண்டாங்க. லைட்டாக கொதி வந்த பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இறக்கிடுவோங்க. அருமையான வரகரிசி பாயசம், கோடோ மில்லட் பாயசம் தயாராகிடுச்சுங்க. நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ இதுக்கு முந்திரி, திராட்சைலாம் நம்ம நெய்யில் வறுத்து போட்டுடலாங்க. அடுப்பில் ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு முந்திரி ஒரு 10 போட்டுட்டு சின்ன சின்ன கட் பண்ண முந்திரி, திராட்சையும் ஒரு 10 போட்டுட்டு நல்லா இதை போல் வறுத்துக்கலாங்க. மேலே அப்படியே ஊற்றிடுவோம். அருமையான கோடோ மில்லட் பாயசம் தயாராகிடுச்சுங்க. மில்லட் பாயசம், வரகரிசி பாயசம், நல்லா சூடான பாயசம். நீங்களும் இந்த போல் செய்து பாருங்கள். வாய்க்கு ருசியாக இந்த போல் வரகரிசி பாயசம் செய்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயசத்தில் ஸ்பெஷலே கருப்பட்டி போட்டு செய்திருந்தாங்க. கருப்பட்டி இல்லாதவங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த போல் பாயசம், வரகரிசி பாயசம் இந்த போல் முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.